ஓம் சரவண பவவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் வயலூர் முருகன் கோயில் பற்றின விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் ஒன்று எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயலூர் முருகன் கோவில், இந்த கோயில் நான் இப்போ தான் அந்த ஜேஎஸ்கே கோபி சார் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் இந்த கோயில் போகவாச்சும் முடியுமா முடியாதா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அது அப்படியே நான் நினச்சிட்ருக்கேன், நம்மளுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க, முருகர் தான் முடிவு பண்ணணும். ஆமாம், ஒரு வியாழக்கிழமை சடனாக திருச்சி பிளான் இருந்தது. ஸோ அங்கே போகிறப்போ அங்கே வயலூர் முருகன் கோயில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ சடன் ப்ரோக்ராமாக நான் ஏன் அங்கே போகிறேன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் முருகர் தான் என்னை கூப்பிட்ருக்காருன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அவ்வளோ நல்ல தரிசனம் கிடைச்சது கோயிலில். பார்த்தீங்களா, மரத்துக்கு கீழே முருகர் எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு. கோபுரத்தில் ஆண்டி கோலமாகவும் ராஜ அலங்காரத்துலேயும் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துட்டு இருந்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நாங்கள் போனது என்னமோ ஈவினிங் போனதுனால நைட் இருட்டிருச்சு. ஸோ அதனால் கோயிலில் கூட்டம் வேறு, அதனால் சரியாக என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை இருட்டினதுனால. இந்த கோயில் கொஞ்சம் அவுட்டர்லேயே இருந்தது. அதனால் வெளியே வந்தால் சாப்பிட கிடைக்குமா இல்லையா, புது இடங்கிறதுனால எதுவுமே எங்களுக்கு தெரியலை. பசிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே முடிச்சுட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெளியே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. கடவுள் வழி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரசாதத்தை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் சரி, அங்கே கோயிலே ஒரு மரம் இருந்துச்சு, எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும் கும்பிட்டுட்டு நான் வெளியே அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டேன். சரி, சாப்பாடு வாங்கிட்டு சரி முருகன் கருணையால் நமக்கு இன்றைக்கி சாப்பிட கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக முருகர் நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லி சாமிக்கு மதியானம் சாப்பாடு பிரசாதம் வைப்பேனா. ஸோ அப்படி டெய்லி நான் வைக்கிறதுனாலேயோ என்னமோ அவர் நின்றுட்டு இருந்தது எப்படி இருந்தது தெரியுமா? இவ்வளோ நாள் நீ எனக்கு சாப்பிட கொடுத்தல, பசின்னு நீ நினைக்கிறப்போ உனக்கு நான் சாப்பாடு கொடுக்காம இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. காண கிடைக்காத காட்சிகள், காண கிடைக்காத அற்புதங்களோடு சரவணபவவும். எப்போவுமே கடவுள் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். நான் நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் நிற்கிறாரு. மனசார கூப்பிடுங்க, முருகா நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லுங்கள். அவர் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பார். ஸோ வயலூர் முருகன் கோயிலுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.